அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜேஸ்வரி சாமுவேல் வில்சன் பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். ஓய்வு பெற்ற மாவட்ட திட்ட அலுவலர் ஐசிடிஎஸ் மற்றும் மாவட்ட சமூக நல அலுவலர். சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா, கர்ப்ப காலம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கர்ப்ப காலம் அப்படின்னா 9 மாதங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, அந்த 9 மாதங்களும் எப்படி ஒரு பெண் தன்னை பார்த்துக்கணும், பாதுகாப்பாக எப்படி குழந்தைய வயிற்றில் சுமந்து வரும் பொழுது அவங்க மனநிலையில் இருக்கணும், இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு கர்ப்பம்னு எப்போங்க ஒரு பெண்ணுக்கு தெரியும்? எப்போ தெரியும்? திருமணமானோன்னே மாதவிடாய் நின்றுடுச்சு அப்படின்னா, நம்ம கர்ப்பமாக இருக்கோம் அப்படின்னு ஒரு க்ளூ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கும். அதற்கு பிறகு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இருந்தாலும் மருத்துவர் எப்போ அதை உறுதிப்படுத்துகிறாங்க? ஒரு 40 to 45 நாட்கள், 45 நாளுக்கு அப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிடுறாங்க. ஏன்? அது சாதாரணமாக சில நேரங்களில் அழிஞ்சு போயிடும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் நல்ல முறையிலையும் இருக்கும். சரிங்க, இப்போ நிறைய என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, சத்து குறையுது, முட்டையில் சத்துக்கள் பத்தலை, அதனால் கர்ப்பம் தரிக்க முடியல, அப்படி சீக்கிரமாக உங்களுக்கு அது அழிஞ்சு போயிடுதுன்னெலாம் சொல்கிறாங்கல்ல. என்ன சத்து இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க, ஒரு கரு உருவாகுதுலும் போது முக்கியமான ஒரு சத்து நம்மளுக்கு தேவைங்க. அது என்னென்னா ஃபோலிக் ஆசிட், அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இரும்பு சத்து மற்றும் ஃபாலிக் அமிலங்கள். அதனால தான் டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா இரத்த சோகை வராமல் இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் வளரிளம் பெண்கள், ஸ்கூல் படிக்குது இல்லையா பெண் குழந்தைங்க, அவங்க எல்லாருக்குமே 100 வாரத்தில் ஒரு நாள் 100 மாத்திரை சாப்பிட்றதுக்கு கவர்மெண்ட் ஸ்கீமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணி கொடுத்து சாப்பிட வச்சுட்ருக்காங்க. சரி, இப்பொழுது நம்ம திருமண வீட்டுக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் நீங்கள் போகும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய பெஸ்ட்டு அட்வைஸ் என்ன தெரியுமா? மொய் வைக்கிறீங்களோ வைக்கலையோ, நீ அயன் அண்டு ஃபோலிக் ஆசிட் மாத்திரை சாப்பிடுமா, உன்னுடைய கரு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஆரோக்கியமாக உருவாதல் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரிங்களா? சரி, நம்ம பேசுகிறது நாங்கள் நிறைய பேருக்கு மக்களுக்கு விழிப்புணர்வுலாம் கொடுக்குறோம். ஐசிடிஎஸ் ஸ்கீமில் அங்கன்வாடி பணியாளர்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் பேசுகிறது கிராமப்புறத்தில் உள்ளவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு. வசதியானவங்கெல்லாம் போய் நிறையா நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறீங்க, நிறையா அட்வைஸ் கேட்டுக்கிறீங்க, கவுன்சிலிங்க்கு போகிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அங்கே இருக்கிற பிரைமரி ஹெல்த் சென்டரில் போனால் தான் கிடைக்கும், அல்லது அங்கன்வாடி மையத்துக்கு போனால் அவங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க. இப்போது என்ன அவங்களுக்கு அங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கர்ப்பம்னு கரு உருவாதல் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அது எப்போ முடிஞ்சதுங்கிறது யாருக்கும் தெரியாது. 45 நாள் கழித்து தான் நம்மளுக்கு தெரியுது கர்ப்பம்னு சொல்லி, இல்லையா? ஸோ அப்போ நம்ம அந்த மாத்திரைகள் சாப்பிட்டோம்னா முதுகு தண்டுவடம் உருவாகுதலும் நரம்புகள் உருவாகுதலும் ஹெல்த்தியாக இருக்கும், அதில் பிரச்சனை இருக்காது. அப்போது ஃபஸ்ட்டு கரு உருவாதல்ங்கும் பொழுது அந்த கரு என்ன சைஸில் இருக்குமா, ஒரு சின்ன பொட்டு அளவு தான் இருக்குமா. அப்போ அந்த பொட்டு அளவு இருக்கிறதுக்குள்ளே நினச்சி பாருங்கள், நம்ம கை கால் மூஞ்சி உருவம் எலும்பு நரம்பு எல்லாமே அதுக்குள்ளேருந்து தான் வளரப்போகுது. அப்போ அதில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா, எனக்கு தலை வலிச்சுது, நான் மாத்திரை சாப்பிட்டேன், வயிற்று வலிச்சுது, இந்த மாத்திரை சாப்பிட்டேன் அப்படின்னு கிராமத்தில் என்ன பண்ணிவிடுவாங்க, அவங்களாவே மாத்திரைகளை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. அந்த கெமிக்கல் நான் சொல்கிற பொட்டு அளவு இருக்கிற ஒரு கருவில் எந்த இடத்துல போய் அந்த கெமிக்கல் என்ன ஏற்படுத்தும்ன்றது தெரியாது பாருங்கள். ஸோ 3 மாதம் வரைக்குமே எந்த மாத்திரை மருந்துகளையும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. எதற்கு சாப்பிடாமல் இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கோங்க. கர்ப்பமானோன்னு ஒரு பெண்ணுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய மாற்றங்கள்லாம் வருது. நிறைய வாந்தி வருதா, நம்ம என்ன சாப்பிடலாம் வாந்தியை நிறுத்துறதுக்கு? நம்ம கிராமப்புறங்களில் நம்மளே என்ன செய்யலாம், ஒரு கஷாயம் வச்சு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் அதை ஜூஸ் குடிக்கலாம், இல்லை அதை மோந்து பார்த்துக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம செய்யணும். வாந்தியை நிறுத்துறதுக்காக மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்லாம் எந்த கெமிக்கலும் எடுத்துக்காதீங்க. முதல் 3 மாதங்களுக்கு எந்த மாத்திரைகளையும் நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. புரியுதுங்களா? ஒரு பேராசிட்டமால் கூட நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். சரியா? தொடர்ந்து பார்க்கலாம். பை.